18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு குரூப் 4 தேர்வு நடந்திருக்கு. ஆமா, நான் கூட தேர்வுலாம் எழுதிட்டு வந்தேன். அதுக்கு என்ன பாப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவையில மாற்றுத்திறனாளி ஒருத்தர் தேர்வு மையத்துக்கு மாத்தி வந்ததுனால பக்கத்துல இருக்கக்கூடிய காவலர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கிறாங்க. இந்தியாவில் யானைகளுடைய உயிரிழப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுலேயும் ரயில் மோதி யானைகள் இருக்கக்கூடிய சம்பவம் இருக்குல்ல, அது அதிகமாக நடக்குதுப்பா அப்படின்னு வனவிலங்கு ஆர்வலர்கள்லாம் வேதனையை வெளிப்படுத்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. ஜார்க்கண்ட்ல தண்டவாள பக்கத்தில் யானை ஒன்று குட்டியை ஈன்றிருக்கு. யானை பத்திரமா குட்டியை ஈன்றெடுக்கிற வரைக்கும் ரயில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. செஞ்சா என்ன, செய்யற வேலையை அன்போட காதலோட அர்ப்பணிப்போட செஞ்சா எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படித்தான் 4 பேர் பாராட்டுற மாதிரி இருக்கும். அப்படி என்னப்பா விஷயம்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கூடத்துல காவலாளியா இருக்கக்கூடிய ஒருத்தர் பள்ளிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களையும் இன்முகத்தோட உற்சாகப்படுத்தி வரவேற்கிறார். என்னப்பா அது சொல்றது அப்படியே செய்து, அதுவும் இல்லாம டைமிங் மிஸ் ஆகல பாருங்களேன் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போற மாதிரி ஒரு வீடியோ காட்சி எடுத்து பார்க்க போறீங்க. என்னன்னா, மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த காட்சிகள் வெளியாயிருக்கு, பாப்போமா? எப்படி ஏசிலாம் பிரமாதமா இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல அப்படின்னா மத்திய பிரதேச மாநில இந்தூர்ல ஒருத்தர் சொகுசு ஆட்டோவை தயார் பண்ணியிருக்கிறார். வாடிக்கையாளர்களுடைய மகிழ்ச்சி தானே முக்கியம் அப்படின்னு சொல்றார். தமிழ்நாட்டோட வரலாற்றுல தவிர்க்க முடியாத ஒன்று செஞ்சி கோட்டை. நூற்றாண்டுகள் கடந்தும் பிரம்மாண்டமா இன்னொருக்கக்கூடிய கோட்டைக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம், பெருமிதமா இருக்குன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்.
ஏடா என்னப்பா உங்க ஊர் பக்கம்லாம் வெயில் காலம் தொடங்கிடுச்சுன்னா அந்த சித்திரை திருவிழா அந்த மாதிரி திருவிழாலாம் நடத்துவீங்க. ஆனா நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், மாசக்கணக்கா மீன்பிடி திருவிழா நடத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சிவகங்கை பக்கம் எங்க பார்த்தாலும் மீன்பிடி திருவிழா நடந்துகிட்டே இருக்க. இப்பயும் ஒரு மீன்பிடி திருவிழாவை ஊர் கூடி நடத்தி இருக்கிறாங்க. பாப்போமா? புத்தக பிரியர்கள் கவனத்திற்கு. என்னப்பான்னா 14வது ஓசூர் புத்தக திருவிழா தொடங்கி இருக்கு. தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்துறாங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு ஊடக பங்களிப்போட நடக்குது. பிரம்மாண்டமா இருக்கு அரங்கம். 100க்கும் மேற்பட்ட அரங்கங்கள்ல லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்காக வச்சிருக்கிறாங்க. இந்த புத்தக திருவிழாக்கு போற பலரும் என்ன புக்கு வாங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, பொன்னியின் செல்வன் எப்படியாச்சும் வாங்கி இந்த முறையாச்சும் முழுசா படிச்சிடணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஒரு வழியா அந்த நாவலை திரைப்படமா எடுத்ததுக்கு அப்புறம் திரைப்படத்தை பார்த்த பலர் எப்படியோ புக்கு தான் படிக்க முடியல, கதையை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சிலரும். பலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புக்கில் படிச்ச சுவாரஸ்யம் திரைப்படத்தில் கிடைக்கலப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்து வேல்பாரி நாவலையும் திரைப்படமா எடுக்க போறாங்க. இப்போ என்னப்பா விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை நாவல்லாம் படிப்பீங்கல்ல, அதை திரையில பார்க்குறப்ப வித்தியாசம் ஏதும் தெரியுதா அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்பா இல்லை ப்ரோ, நம்ம இப்போ புக்கில் படிக்கிறோம், அதுக்கு நம்ம ஒரு அர்த்தம் புரியுது. ஆனால் படத்தில் எடுக்கிறாங்க, அவங்க 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 ஒரு கதையில் எடுக்கிறாங்க, நம்மளுக்கு ஒப்ப மாட்டேங்க. அவங்க நம்ம மைண்ட் செட்டில் ஒன்று படிச்சிருப்பான், அவங்க ஒன்று எடுக்கிறோன்னா அது வேற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. நம்மளுக்கு புக்கில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் புரியுது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி கிராஃபிக்ஸோ சரி, எதுனா படம்னாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. புக்கில் படிக்கிற வேற மாதிரி இருக்கு, இதுக்கு வேற மாதிரி. அனுபவம்லாம் எதுவுமே கிடைக்கல. ஆனால் புக்கில் படித்தோம்னா கிடைக்கும். ஆனால் படத்தில் பார்த்தா எதுவும் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி கிராஃபிக்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அதனால் படிக்கிறது தான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். படத்துலலாம் ஒன்றுமே அவ்வளோ இல்லை அந்த மாதிரி எல்லாரும் பண்ணுறது இல்லை. ஒரு 10% தான் கிடைக்குது. எல்லாரும் அதை கொண்டு வரணும். அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். புக்கில் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 300 200 பேஸ் படிச்சிருப்பேன். அது எல்லாமே அந்த கதையில் அவங்க கொண்டு வர முடியாதுல்ல. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மூவிஸில் இல்லை ப்ரோ. புக்ஸில் படிக்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி நல்லா கிடைக்கும். ஆனால் அந்த க்யூரியாசிட்டியை வந்து ஃபிலிமில் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிக்காக கொண்டு போக முடியாது. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம அடுத்து போயே தான் ஆகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அதுக்கு வந்து க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணி ரொம்ப கேப் விட்டோம்னா ஆடியன்ஸ் வந்து என்ன லேக் ஆகுது அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து வேகமாக அவங்க கொண்டு வரணுன்ற கண்டி சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எசன்ஸும் அதில் உள்ள எசன்ஸும் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகத்தான் செய்யும். நாவல் சிறுகதையெல்லாம் படிக்கிறப்ப நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நம்ம படிக்கிறோம். இதே வந்து அந்த காட்சியிலேயே நம்ம அப்படியே ஒன்றி போய் அடுத்தது என்ன நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதே நம்ம சினிமாவில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஆர்வம் நமக்கு இருக்கிறது இல்லை. நாவலில் படிக்கிற அளவு அனுபவங்க படத்தில் எதுவும் கிடைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ராஜேஷ்குமார் நாவல் படிக்கிறேங்க, அந்த அளவுக்கு வந்து திரைப்படத்தில் எதுவுமே அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சா நல்லா இருக்குன்னு தான் கூறுறோம் நாங்கள். ஆனால் நாவல்ன்றது கதை இந்த காலத்து பசங்களுக்கு தெரியணும்னா படமாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பொன்னியின் செல்வன்ற ஒரு கதை வந்து இருக்கிறது இந்த காலத்து பசங்களுக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் அதுவே படமாக பண்ணதையும் எவ்வளோ பார்த்தாங்க, எவ்வளோ வியூஸ் போச்சு, நிறையா இது கிடைச்சிச்சு அவங்களுக்கு. நாவலை தெளிவி வந்து சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாவல் படிக்கிறனுடைய எதிர்பார்ப்பு, அந்த உற்சாகம், அடுத்து என்னங்கிறடைய பாதிப்பு வந்து எங்களுக்கு அந்த நாவல் படிக்கிறப்ப தான் எங்களுக்கு இருக்க வரைய சினிமாவில் வந்து அதனுடைய பாதிப்பு இல்லைங்க. அதாவது நாவலில் படிக்கும் போது நம்ம வந்து கற்பனை தான், அதாவது ஒரிஜினாலிட்டியை நம்ம கொண்டுட்டு வந்துடுவோம். நம்ம கற்பனையோட அது ஒரிஜினாலிட்டி இருக்கும். பட் நம்ம ஃபில்மாக பார்க்கும்போது கற்பனை மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரிஜினல் இருக்காது. வந்து இந்த பொன்னியின் செல்வன் அந்த கதையெல்லாம் நான் புக்கெலாம் படித்தேன். அதே படமாக பார்க்குறப்ப அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். நாவலை படமாக எடுக்கிறதுக்கு நிறையா படங்கள் வந்திருக்கு. இப்போ பொன்னியின் செல்வன் படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் ஒரு பெரிய நாவலை படமாக எடுக்கும்போது அதோடைய கதைகளை ரொம்ப சுருக்கி எடுக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து அதனால் அந்த கதையோட மையக்கரு நம்மளை அந்தளவுக்கு பொன்னியின் செல்வன் மாதிரி படங்கள்லாம் என்னென்னா முழுசாக அந்த கதையை நம்மளால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்குது. கூட்டணி
கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிய ஒரு முடிவுக்கு வாக்க, இவர் ஒன்று சொல்ல அதுக்கு அவர் ஒன்று சொல்ல மறுபடியும் இவர் ஒன்று சொல்ல, இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு மக்கள்லாம் கேட்கிற மாதிரி சில சம்பவங்கள் அரசியல் களத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் டெஃபினெட்லி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவர் சொல்ல, நோ 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 தனி பெரும்பான்மையோட நாங்க தான் ஆட்சி அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். ஏங்க நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஏங்க நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். ஆனா என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட்டணி பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது, அங்கெல்லாம் யாரும் ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. விட்டா போதும் எடுப்பேன் பாரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி என்ன திருமாவளவன்லாம் இருக்கிறாரு, அங்கெல்லாம் ஒன்றுத்தையும் கேட்க மாட்டீங்க, இங்கே வந்து கேட்குறீங்க. அதெல்லாத்தையும் தாண்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அவர் சொன்னா வேத வாக்கு, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு மூத்த இணையமைச்சர். திருமாவளவன் தினந்தோறும் விமர்சனம் செய்கிறார். திருமாவளவன் விட்டா என்னைக்குதான் அந்த கூட்டணியிலேருந்து வெளில ஓடலாம் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். வைகோ அவர்கள் வெளில வர்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நீங்க போய் யார்கிட்டையும் அவங்க கிட்ட, எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எங்களுடைய கூட்டணியினுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற இந்த யாத்திரை மிக வலிமையாக மக்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்து கொண்டு, அதுல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க இந்த கேள்வியெல்லாம் எங்க பிஜேபி தலைவர்கள்ட்ட கேட்கறத விட்டுட்டு இனிமே போய் திமுக தரப்புல கேளுங்க. அவங்க ஏன்னா அந்த கூட்டணி இப்ப சுக்குநூற உடை போகுதுன்னா அமித்ஷாஜி சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு அமித்ஷாஜி சொல்றதுக்கு நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணணுமா என்ன? அமித்ஷாஜி என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். இன்னும் எங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக போகிறது. அமித்ஷாஜி என்ன சொல்றோம் அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. ஆனா அதுதானே எனக்கு வேத வாக்கு. நான் ஒன்றும் இன்டர்பிரேட்டர் கிடையாது, உங்களுக்கு புரியாதது கிடையாது. அமித்ஷாஜி என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. அவர்தான் சொல்றாருல, திட்டவட்டமா அடிச்சு சொல்றார். அதிமுக தலைமையில தான் ஆட்சி, கூட்டணி ஆட்சிலாம் இல்லைன்னு சொல்றாரு. மறுபடியும் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? இப்ப பாருங்க மறுபடியும் சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அடிமைகள் அது கடைசியில் எடப்பாடி பழனிசாமி மறுக்கலைன்னா அவங்க கட்சிக்காரவங்க தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு மறுக்கிறாரு. அவருக்கு தெரியும் முதலில் அவர்கள் வெற்றி பெறவே முடியாது. அடுத்த பிரச்சனை மக்கள் 10 இடங்கள் கூட அவர்களுக்கு வெற்றியை தரமாட்டார்கள். எனவே அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் பேச்சை மறுக்கிறார் என்றால் அது அவர் ஒரு அச்சத்திலே செய்வதே தவிர வேறு ஒன்றுமில்லை. தாவேகா நாங்கள் பாஜகவுக்கு முக்கியமான எதிரி என்று சொல்லி விஜய் பேசி கொண்டிருக்கிறார். இவர்கள் அவர்களோடு கூட்டணியில் வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சு பார்த்துங்களேன், அது இன்னும் நல்லது. விஜயும் அதோடு அழிஞ்சு விடுவார். நான் சொன்னது ஒன்று, ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒன்று. நான் அப்படியா சொன்னேன்? அதிமுகவோட கூட்டணி வச்சு பிழை பண்ணிட்டேன்னு சொன்னேன். மற்றபடி முன்னாள் முதலமைச்சர்களை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. அதுக்குள்ள பக்கம் பக்கமா என்னை தீட்டி கடுமையாக தாக்கி எழுதுறாங்க அப்படின்னு வேதனையை வெளிப்படுத்தின அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அவரு அரசியலிருந்து துடை தெரிய வேண்டிய சக்திங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரை சொல்லியிருக்காரு பாருங்க. அரசியல் ரீதியா ஏடிஎம்கோட போய் அலையன்ஸ் வச்சது ஒரு பிள்ளைன்னு சொன்னேன். நான் ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ அண்ணாதாமிக்கோ திமுகவினரையோ ஒரு வார்த்தை நான் குறை சொல்லவில்லை. எடுத்த முடிவுகளில் நான் 19 மாதம் கொடா ஜெயிலில் இருந்துவிட்டு வந்து 7-8 மாதத்துக்கு பிறகு அதே ஆட்சி நடத்திய கட்சியோடு கூட்டு வைத்தது அரசியல் ரீதியாக பிழை. இதைத்தான் நான் சொன்னேன். அதற்குள்ளாக அதிமுகவில் இருந்து சிலர் என்னை தாறுமாறாக திட்டி பதிவு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதுக்கு பதிலெல்லாம் சொல்ல போவதில்லை. இந்தியாவிலேயே அரசியலில் ஓரங்கட்டி ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அமித்ஷா. அவர்தான் இந்துத்துவ சக்திகளுக்கு முதுகெலும்பாக இருந்து கொண்டு தூண்டி விடுகிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி அரசை ஏற்க மாட்டார்கள் என்பதோடு அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறுதி பெரும்பான்மையை, இண்டிவிஜுவல் அப்சல்யூட் மெஜாரிட்டியை வாக்காளர்கள் தரப்போகிறார்கள். அமித்ஷா அதையும் பார்க்கத்தான் போகிறார். ஒரு பக்கம் அரசியல் நிலவரம் இப்படி பரபரப்பா போய்கிட்டு இருக்க, தைலாபுரம் பக்கம் ஒரு துப்பறிவு நாவல் போல ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. அதுதான் ஒட்டு கேட்கும் கருவி. இப்ப என்னன்னா, தனியார் அமைப்பு சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கை அடிப்படையில் அடுத்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சார், இது தொடர்பாக சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கலையா? ஒட்டு கேட்கும் பொருத்தப்பட்டு தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுங்களா? அதை இப்போ அவங்க ஆய்வு பண்ணி என்ன ரிப்போர்ட் எல்லாம் செய்யணும்.
செய்ய முடியாது. இந்த விவகாரத்தில் யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறீங்களா? சந்தேகம் இல்லை, ரெண்டு இருக்குது. அது அவங்க ஆய்வு பண்ணி முடிச்ச பிறகுதான் தெரியும். அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சிட்டே பார்த்துருப்பீங்க. ஆனால் கடையை முடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.